கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 9வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 9:6, 2 Corinthians 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த வசனத்தை சொன்ன உடனே ஒரு பிரபலமான ஊழியர் தன்னுடைய ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்க சொல்லி இது எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலமாக ஓடின ஒரு இது பார்க்குறேன். இது இல்லை, அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை. நீங்கள் தயவு செய்து மறுபடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். இது ஊழியத்துக்கு கொடுக்கறத சொல்லலை. இது பஞ்சத்தில் வாடுகிற மக்களுக்கு, ஏழைகளுக்கு உதவுவதற்காக கொடுக்க சொல்லி சொன்னப்பட்ட காரியமே ஒழிய ஒரு ஊழியக்காரர் கொடுக்கறதுக்காக சொல்லலை. நீங்கள் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24, 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாரி அரைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதாரண உள்ளமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நம்ம இதை ரொம்ப தெளிவாக நீதிமொழிகளில் சொல்லப்படுவதை பார்க்குறோம். அதே மாதிரி நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும்போது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். யாரு இப்படி இருக்கிறவங்க என்ன கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதே மாதிரி அதிலே 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ என்ன, நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு நமக்கு பணம் கொடுத்துருக்கிறாரு, செல்வம் கொடுத்துருக்கிறாருன்னா அதை கொண்டு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதற்கு நம்மை அழைக்கிறார். அதனால தான் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லும்போது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நல்ல கவனிங்க, ஏழைக்கு கொடுக்கிறவனுக்கு, ஊழியக்காரனுக்கு சொல்லலை, ஊழியத்துக்குன்னு சொல்லலை. ஏன்னா இது ஏழைக்கு, இது தர்ம பணம். இந்த மறுபடி இதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக சபைகள், அதுவும் விசேஷமாக இந்த ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகள் முழுவதும் இந்த 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தை வாசித்து மக்கள்கிட்ட காணிக்கைன்னு சொல்லி இதை சொல்லி வாங்கிறதுனால நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். இது காணிக்கைக்காக எழுதப்பட்ட அதிகாரமே அல்ல. இது முழுக்க எருசலேமில் பஞ்சத்தில் வாடுகிற மக்களுக்கு நான் ஒரு சகோதரனாக இருந்து அவங்களுக்கு எப்படி நான் உதவி செய்யணும். ஏன்னா இது பழைய ஏற்பாட்டிலே எப்படி மன்னா அதிகமாக எடுத்தவங்க குறைவாக எடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நீங்கள் குறைவாய் உள்ள ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று எழுதப்பட்டது தான் இந்த கடிதம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் யாருக்காவது நீங்கள் உதவி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறைகள் இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது ஒரு காலமும் உங்களை கொண்டு போய் கஷ்டத்தில் விடவே மாட்டார் கர்த்தர். ஏன்னா கர்த்தர் காட்டும்போது அவர் காட்டுகிற ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, நீங்கள் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது நிச்சயமாய் கருத்தாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதை நான் நிறைய முறை அனுபவபூர்வமாக நானும் அனுபவிச்சிருக்கேன், நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் தேடி போய் வேற எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒன்று இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் சபையில் இல்லை உங்களுடைய தெருவில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிற யார் ஏழை, யார் கஷ்டப்படுறாங்களோ, விசேஷமாக உங்கள் சபையிலே யார் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, யார் ரொம்ப இது பண்ணுறவங்க இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் தாராளமாய் கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தாராளமாய் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் ஒருத்தருக்கும் கடன்காரனே இல்லை. 37வது சங்கீதம் 25வது வசனம் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நான் சிறு வயதுள்ளவனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன், ஆனால் ஒரு காலமும் நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு கையேந்துவதை நான் பார்க்கவே இல்லைன்னு. அப்போ என்ன, ஒரு நீதிமானாய் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு செய்யும்போது நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார்.
அப்போ நீங்கள் ஒரு உதாரண குணம் உள்ளவர்களாய் கலாத்தியர் 6:9 சொன்னது போல சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நன்மை செய்ய தவறாமல் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் தைரியமாக மற்றவர்களுக்கு உதவுவதில் தாராளமாய் இருங்கள். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இதை எங்களுடைய சபையில் எங்கள் கண்களுக்கு முன்பாக யாரெல்லாம் ஏழ்மையில் வறுமையில் இருக்காங்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட். நம்ம நாளைக்கு காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.